வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் மணி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். கூடங்குளம் அணு உலை இந்நாட்டுக்கு அர்ப்பணிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், முதலமைச்சர் ஜெயலலிதா 3 பேருமே காணொலி காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1988 இது பண்ணது ராஜீவ்காந்தி, கார்பச்சேவ் அவங்க ரஷ்ய அதிபராக இருக்கும்போது இத்தனை வருடங்கள் ஆயிருக்குது. ஒரு முழு இது 2013 அது முழுவதுமாக இயங்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லும்போது கூட, அதற்கப்புறம் 2016 வரை இந்த 3 வருடங்களில் எத்தனை முறை அது நிறுத்தி வைக்கப்பட்டு தடைப்பட்டுன்னு அந்த நம்பர் ஆஃப் இதை இன்டரப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது இது அவர் சொல்கிற மாதிரி இது முழுமையான டெக்னாலஜியோட, தரமான டெக்னாலஜியோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. தரமான பொருட்களை டெக்னாலஜி தரமானதாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தரமானதாங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே வச்சிட்ருக்குறாங்க. அந்த கேள்விக்கான முழுமையான விடை நமக்கு கிடைச்சிடுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இஷ்யூ ரொம்ப லார்ஜர். இப்போ 2012-13 கிரிட்டிகாலிட்டியை ரீச் பண்ணிச்சுருந்தாங்க, உற்பத்தியை துவக்குச்சு. அதற்கு பிறகு பல முறை, கிட்டத்தட்ட 32 முறை அது ட்ரிப்பாக இருக்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய பாதுகாப்பு அம்சமே அதனால் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இந்தியாவிலையும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அணு உலை எதிர்ப்பாளர்களால் அது கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 88 ஆரம்பித்து இப்போ வந்திருக்கிறது, அதெல்லாம் தாண்டி இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னும் அங்கே 5 உலைகள் வர இருக்கின்றன. 1, 2 வந்துடுச்சு, இன்னும் 4 யூனிட்ஸ் வரப்போகுது. நீங்கள் ஒரே இடத்துல போய் 6 அணு உலைகளை ஒரு இடத்துல வைப்பது, நியூக்ளியர் பார்க்காக ஒரு இடத்த, அது நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்த டெவலப் பண்ணுறதுன்றது மிக மிக அபாயகரமானது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவியம் நடந்தால் கூட நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தென்னிந்தியா முழுவதற்குமான ஆபத்து இருக்கிறது. அணு உலை என்பது கண்டிப்பாக இன்றைக்கு இந்தியா இருக்கக்கூடிய சூழலில் அணுசக்தி என்பது இந்தியாவின் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு ஒரு ரோல் இருக்குது, அதை நான் எதிர்க்கலை. ஆனால் இங்கே கூடங்குளத்தில் நடக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 1 and 2 மட்டுமே அவங்க நிறுத்தியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு 3 and 4 போட்டாங்க, 5 and 6ன்றாங்க. இது நினைச்சே பார்க்க முடியல. நீங்கள் 6 அணு உலைகளை கொண்டு போய் ஒரே இடத்தில் வைப்பது என்பது எந்த ஒரு எஸ்டிமேட்ஸ் படி பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஆபத்தாக இருக்கிறது. நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது கூட 5, 6 எல்லாம் அங்கே வரப்போகுதுன்றாரு. அடுத்த இதை தாண்டி வேறு சில யூனிட்ஸ் ரஷ்ய உதவியுடன் வரக்கூடியது ஆந்திர பிரதேசில் வரப்போகுதுன்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் எதையுமே அவருங்க கொண்டு போகல. அணு உலைகளை அவருடைய சொந்த மாநிலத்திற்கு அவர் கொண்டு போகவில்லை, மற்ற மாநிலங்களுக்கு போகின்றனர். இன்னும் சொல்ல போனால் வேறு சில அணு உலைகள் குஜராத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு மகாராஷ்டிராவிற்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது கூடங்குளத்தில் நேற்று முதல் அணு உலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 2வது அலைகள் உடனடியாக உற்பத்தியை துவக்க வேண்டும் என்று ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் 5 அணு உலைகள் வரும் அப்படின்னு, இன்னும் 4 அணு உலைகள் வரை மொத்தம் 6 யூனிட்டை கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல போடுறீங்கன்னா, இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த அணு கழிவுகளை எங்கே கொட்டுவது என்ற பிரச்சனை இன்ன வரைக்கும் அதுக்கு தீர்வில்லை. அந்த பிரச்சனை வந்த பொழுது அணுக்கழிவுகளை ஒரு கட்டத்தில் கர்நாடகாவில் கொட்டலாம் என்று 2014 என்று நினைக்கிறேன், இந்த ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி ஒரு கோரிக்கை வந்த பொழுது கர்நாடகாவில் அனைத்து கட்சிகளும், பிஜேபி, காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை, இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவின் அனந்தகுமார் தலைமையிலேயே அந்த ஆர்ப்பாட்டம் அங்கு நடந்தது. அணுக்கழிவுகளை எங்கள் மாநிலத்தில் கொட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள், மத்தியில் என்ற ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அணு உலைகளை கொண்டு ஒரே இடத்துல சேர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. கேரளா இவ்வளவு பெரிய யூனிட்ஸ் இங்கே வரது அவங்களும் எதிர்க்கிறாங்க. ஆகவே இது 6 யூனிட்டை நீங்க ஒரு இடத்துல கொண்டு வருதுன்றது உலகில் எங்குமே இந்த மாதிரி இல்லைன்றாங்க. கேள்வி தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் கூட பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார தடைகள், தேசிய அளவிலான, சர்வதேச அளவிலான அப்படிலாம் சொல்லிட்டு உள்ளூர் அளவிலான எதிர்ப்புகள் அதையும் சமாளித்து மத்திய மாநில அரசுகள் ரொம்ப இந்த உறுதியாக அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு தயாராக இருந்தோம், அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க எழுப்பக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த உள்ளூர் எதிர்ப்புகள் வரைக்கும், சர்வதேச, தேசிய, உள்ளூர் எதிர்ப்புகள் வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சர்வதேச தேசியங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உள்ளூர் எதிர்ப்புகள்னு பார்த்தா கூட அதில் சிஎம் கிளைம் பண்ணுறாங்க. அந்த உள்ளூர் எதிர்ப்பை அச்சம், பாதுகாப்பு குறித்த மக்களிடம் இருந்த அச்சத்தை என்னுடைய அரசு தொடர்ந்து அவர்களிடம் பேசி அந்த அச்சத்தை போக்கியிருக்கிறோம் அப்படின்னு. அச்சம் போய்விட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அச்சத்துக்கான இது பாசிபிலிட்டி இல்லவே இல்லையா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சுட்டி காட்டிய அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. அப்போது ஒரே இடத்துல நீங்கள் 6 இதை கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அதற்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு
மற்ற அணு உலைகளை விட அது ஒரு 10 டைம்ஸ் ஆகுது மோர் இது இருக்கணும். அப்போ ஆனால் அதனுடைய செயல்பாடு, இந்த ஃபஸ்ட்டு இதோட செயல்பாடை நாம் பார்க்கும்போதே இத்தனை தடைகள் ஏன் ஏற்படுது, ஒவ்வொரு முறையும் ஏன் நிறுத்தப்பட்டது, அது 7 மாதம் வரை அந்த இதை வந்து பணிக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் அதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சாதாரணமாக ஒரு டெய்லி ரிப்பேர் இல்லை டெய்லி இதை பார்க்குறதுக்கு கூட ஒரு மாதம் எடுக்க வேண்டியது 7 மாதமாக அது தொடருது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல பாதுகாப்பு குறித்த கேள்விகள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகுது. அச்சம் முழுவதுமாக போய்விட்டதுன்னு சிஎம் கிளைம் பண்ணுற மாதிரி அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற கேள்வியெலாம் இருக்குது. கூடங்குளத்தை பொறுத்தளவில் கேள்விகள் நிறைய இருக்குது, தெளிவான விடைகள் வந்து இன்னும் வந்து சேரலை. உள்ளூர் மக்கள் அச்சம் அப்படிங்கிறதோட சேர்த்து தமிழக மக்களுடைய நிலைப்பாட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்துல தமிழக மக்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அதாவது அந்த உள்ளூர் மக்கள் இல்லாத மக்களுடைய ஒரு நிலைப்பாடாகும், உள்ளூர் மக்களுடைய நிலைப்பாடையும் நம்ம ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். அந்த மக்கள் தினம் தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த பயத்தையும் தமிழக மக்களுடைய நிலைப்பாடையும் நம்ம வேற வேறையா நம்ம பார்க்கலாமா? ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். இது வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே அந்த சம்பந்தப்பட்ட பிராந்திய மாநில மக்களுக்கு இருக்கக்கூடிய கவலையும் அச்சமும் அவர்களை தாண்டி பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இருக்காது. இப்போ காஷ்மீரில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் உணர்வுகளும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்து வெளியில் இருக்காது, அது எங்கேயோ இருக்குன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சமும் அந்த பதற்றமும் கூடங்குளத்துக்கு வெளியில், அந்த மாவட்டத்துக்குள்ளேயே கூட, அந்த பகுதிக்கு வெளியிலையோ மாவட்டத்துக்கு வெளியில் இன்னும் அதிக அளவில் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த பொழுது முதல் 2 மாதங்கள் வந்து அங்கே பணிகளை நிறுத்தி வைத்தார். ஏன்னா மக்களுடைய அச்சம் போக்குவதற்காகன்னு சொல்லிட்டு அந்த கூடங்குளத்தில் உதயகுமார் தலைமையிலான குழுவினர் வந்து ஜெயலலிதாவை சந்தித்தே பேசினார்கள். அதற்கு பிறகு வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகுதான் வந்து அங்கே பணிகள் மறுபடியும் துவக்க அனுமதிக்கப்பட்டன. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் வந்து அங்கே போய் அவங்க ப்ரொட்டஸ்டர்ஸை பார்த்து பேசினாங்க. புரான் ஒரு ஸ்கீம் ஒன்று, PURAN ஒரு ஸ்கீம் வந்து அங்கே உள்ள மக்கள் 200 கோடி ரூபாய் செலவில் வந்து அங்கே வந்து மக்களுக்கான அந்த வசதிகள் அந்த எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ணாங்க. அதாவது வந்து வீடுகள் கட்டி கொடுப்பது, மருத்துவமனைகள், சாலை வசதி, இதெல்லாம் ஒன்று கூட நிறைவேற்றலை. கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலை. 3வதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து லைபிலிட்டி கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய இழப்பீடுகளுக்கு வந்து 1500 கோடி நீங்கள் ஒரு சீலிங் வச்சுருக்காங்க. ஒரு அணு உலையில் ஒரு வேளை விபத்து ஏற்பட்டால் அதுக்கு வந்து நீங்கள் கேப்பெல்லாம் வைக்கவே முடியாது. இன்றைக்கி செர்னோபிலில் நடந்தது வந்து 86ல் நடந்தது. இன்றைக்கி 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இன்னமும் சில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வந்து அங்கே உள்ளே போக முடியல. ஆகவே இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இது நான் மறுபடியும் சொல்றேன், அணு உலை இன்றைய காலகட்டத்தில் அணுசக்தி என்பது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு தேவை. கூடங்குளத்துல நடக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு தற்காப்பு நடவடிக்கையோட அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்க முடியாது, ஆரம்பிச்ச காலகட்டம் அது. ஆனா இப்போ நம்ம அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப பாதுகாப்பு நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம அப்போ வந்து சுனாமி இந்த அளவுக்கு வரும் நம்ம எதிர்பார்க்கல, என்ன மாதிரியான விபத்துக்கள் வரும்னா அப்ப நம்மளால யோசிக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடைவெளி, இந்த 25 ஆண்டு கால இடைவெளியில நான் வந்து இன்னும் நம்ம நிறையவே டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பை பொறுத்தவரை. இல்ல, அணு உலையை பொறுத்த வரைக்கும் கூடிய உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டின்றது ஒன்று கொடுக்க முடியாது. சுனாமி எப்போ வரும் எப்போ போகும்னு யாருக்கும் தெரியாது. அது 1000 வருஷம் பொறுத்தும் வரலாம், நாளைக்கும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்ததுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. தென்னிந்தியாவே போயிடும் உங்களுக்கு. இதுதான் உண்மையான விஷயம். இதில் வந்து நீங்கள் அணு உலையை வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறார்கள், அவர்கள் மீது உள்நோக்கங்களை கற்பிக்கலாம். அணுசக்தியிலேயே மிகவும் பாண்டித்யம் பெற்ற இப்போ டாக்டர் கோபாலகிருஷ்ணன் ARB சேர்மனாக இருந்தார். அவர் வந்து மிக கடுமையாக வந்து நீங்கள் இவ்வளோ பிளான்ட்டை கொண்டு வராதிங்க உள்ளன்னு அந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஆகவே ஒரு பக்கம் வந்து நீங்கள் 6 யூனிட்டையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடிய பேராபத்து என்பது முக்கியமானது. இரண்டாவது, நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் சட்டங்கள், பல சட்டங்கள் வந்து அங்கே மீறப்பட்டிருக்கின்றன. மூணாவது வந்து நீங்கள் வந்து அந்த இழப்பீட்டுகளுக்கான அந்த கேப் இருக்குது பாருங்கள், அது 1500 கோடி நீங்கள் வைக்கிறதுனால வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க? இன்றைக்கி போபாலில் நடந்தது பார்த்தீங்கன்னா 32 வருஷமாக இன்னமும் நீங்கள் இழப்பீடுகளை கொடுக்க முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இன்னமும் வந்து நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல தலைமுறைகளை பாதிக்கும். ஆகவே கூடங்குளத்தில் நேற்று அந்த முதல் அணு உலையை நம்முடைய பிரதமரும் முதலமைச்சரும் ரஷ்ய பிரதமரும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள் என்பது சரி, பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். 2 அணு உலைகளோடு இவர்கள் நிறுத்தி இருந்தால் பெருமைப்படலாம். 4 அணு உலைகளை கொண்டு வந்து அங்கே கொட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சுருக்கமாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வரும் ஆண்டுகளில் இன்னும் 10 அல்லது 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 20-25 லட்சம் கோடிக்கு வந்து நியூக்ளியர் காமர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ் இருக்குது. அது வளர்ந்த நாடுகளில் அது கீழே போயிட்டு இருக்குது. நம்ம ஒரு நல்ல மார்க்கெட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கூடங்குளம் மட்டுமே இல்லை,
நீட்ரினோவாக இருக்கட்டும், கெயிலாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், எந்த வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் கொண்டு வருகிற போதும் அதற்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வளர்ச்சின்னு சொல்லி உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரம், இயற்கை வளங்களை வந்து சூறையாடுறது, சுரண்டுறது, அதை பாதிக்கிற மாதிரி செய்யறது அப்படிங்கிறது தளத்துல இருந்து இன்னொரு எதிர்ப்பு. இது ரெண்டும் தொடர்ச்சியாக இருக்கிற போது நம்ம எதை முன்னிலைப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த கிளியரான இப்போ குடங்குளம் அணு உலை எதிர்ப்பையே எடுத்துக்கிடுவோம். எதிர்ப்புங்கிறது 2 லெவலில் நடக்குது. ஒன்று ஜெனியூனான அந்த இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உண்மையான அக்கறையோடு அந்த இதை பார்த்து சொல்லுவது. இன்னொன்று வந்து அந்த பிராந்தியம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், அந்த இடத்தில் பிஸ்னஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்கிறாங்க, அவர்களுக்கு இந்த இது வந்தால் இது இந்திய பாதுகாப்போட இராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு அந்த இடம் போகும்போது, இந்திய கடற்கரை அந்த பகுதி போகும்போது என்னென்ன பாதிப்புகள் அந்த இடத்தை சேர்ந்த மற்றவர்களுக்கு வரும், அந்த எதிர்ப்பிலிருந்து என்ன எதிர்ப்பு குரல்கள் வருது அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எதிர்ப்புங்கிறதே 2 நிலையில் போகும்போது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்து இந்த எதிர்ப்பு உண்மையானது தானே எல்லா எதிர்ப்பையும் நம்ம ஒரே இதில் வந்து கிளப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக எதிர்ப்பாகட்டும் ஆதரவாகட்டும் எல்லா இடத்துலையும் அரசியல் ரீதியான எதிர்ப்பு ஆதரவு, உண்மையான எதிர்ப்பு ஆதரவு. ஆக இந்த மாதிரி வரும்போது மக்களுக்கு ஒரு உண்மையான பிக்சர் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. 2வது அணு உலை கழிவு பற்றி சொன்னார். 4 மாநிலங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ கழிவு நாம தான் இது பண்ணிக்கிடணும், அணு உலையும் இங்கே தான் இருக்கும். ஆனால் இதனுடைய பயனை மாத்திரம் நாங்கள் அனுபவிப்போம்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலும் சரியானது இல்லை. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கங்கிறதும் இன்னும் இதெல்லாம் வந்து உட்கார்ந்து பேசணும். இது வந்து லோக்கல் கன்சர்ன் மாத்திரம் இல்லை. ஒரு ஸ்டேட் வந்து நீங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்கங்கறது, புதுச்சேரி எல்லாரும் இந்த மின்சாரத்தை வாங்கிக்கிறாங்க. பாதிப்புன்னு வருகிற போது தமிழகத்துக்கு 50% 51% தான் தமிழ்நாடு எடுக்குது. மிச்சம் பூரா மற்ற மாநிலங்களுக்கு, அருகாமை மாநிலங்களுக்கு கிடைக்குது. ஆனா நாங்க அதுல உள்ள இதை எடுக்க மாட்டோம்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயமானது இல்லை. அப்ப இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அட்ரஸ் பண்ணணும். அதை இதுவரை என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது. ஆக ஒரு மாநிலத்தினுடைய வளங்களை வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கிறது இல்லை. சமமாக பங்கிட்டால் தான் அதனுடைய ப்ளஸ் மைனஸ் 2ஐயும் சமமாக பங்கிட்டு அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஒரு சார்பாக போகும்போது நீங்கள் சொன்ன மீத்தேன், நியூட்ரினோ எல்லாமே இந்த அடிப்படையில் தான் வருது. அந்த உள்ளூர் மக்களுடைய அச்சம் அப்படிங்கிறதுல நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். முன்னாடி ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிற போது அந்த ஒரு திட்டம் வருகிறது, இல்லை ஒரு தொழிற்சாலை வருகிறதுங்கிறது அந்த மக்கள் மட்டும் போராடுவாங்க, அது செய்தித்தாள்களில் வரும், அது அந்த அளவோடு கடந்து போவதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு விவாதங்கள் அப்படிங்கிறது பல்வேறு தளங்களில் நடக்குது. சமூக வலைத்தளங்கள் தொடங்கி, தொலைக்காட்சிகள் தொடங்கி பல்வேறு தளங்களில் நடக்குது. இது எப்படி ஒரு ஒட்டுமொத்த எதிர்ப்பாக ஒரு விஷயம் வருகிற போது அது ஏன் அந்த கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது? அது உள்ளூர் மக்களுடைய போராட்டமாக மட்டுமே அது ஏன் முடங்கி போகுது? இது மக்களுடைய சுயநலம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இன்னும் இந்த மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு இல்ல, நீங்க உலகம் முழுவதிலும் அணு உலைகளுக்கான எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கிறது. ஆன்டி நியூக்ளியர் லாபின்றது ஒரு மிகப்பெரிய லாபி. அவங்க வந்து தங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் அவர்கள் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு வெளியில இருக்கவங்க ஏன் அவங்க பின்னால் அணி தரலன்னா அவங்களுக்கு இதனுடைய பிரச்சனைகளுடைய ஆழமும் அகலமும் புரியல. பானுகம் சொன்னாங்கல்ல, நம்ம தமிழகத்துக்கு மின்சாரம் வருகிறது, மற்ற மாநிலங்களுக்கு மின்சாரம் வருகிறது, ஆனா பாதிப்பை மட்டும் தமிழகம் தான் எடுத்துக்க போகுது. இப்ப பாதிப்பை அந்த உள்ளூர் மக்கள் மட்டும் தான் எடுத்துக்க போறாங்க, அதனுடைய பயன்கிறது எல்லா மக்களுக்கும் கிடைக்குது. ரெண்டையுமே நம்ம ஒன்னா தானே சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இப்ப நிலைமை அப்படிதான் இருக்குது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சுயநலமாகத்தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாதிப்பு வந்து அந்த உள்ளூர் மக்களுக்கு மட்டும் கிடையாது, தென்னிந்தியா பூரா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வந்து அதை விட கொஞ்சம் தாண்டி ஆபத்து வந்து ஏக இந்தியாவுக்குமான ஆபத்தாக அது இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கூடங்குளம் அணு உலை வந்த பொழுது ஒரு கட்டத்தில் இலங்கையிலிருந்து அதற்கு எதிர்ப்பு வந்தது. இலங்கையில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அவங்க வந்து இதை எதிர்த்தாங்க. இங்கே கூட அதற்கு எதிர்குரல்கள் இங்கிருந்து வந்தன. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அணு உலையில் ஏற்படக்கூடிய விபத்து என்பது வந்து அந்த குறிப்பிட்ட கிராமத்தையோ உள்ளூரையோ தாண்டி பல ஆயிரக்கணக்கான மைல்களை பாதிக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டெக்னாலஜி. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் வந்து ஒரு மிடில் பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் அந்த ஒரு வாய்ப்பு கூட முன்வைக்கப்பட்டது. அதாவது 2011 திடீரென்று ஜெயலலிதா வந்து திடீர் அந்த கட்டுமான பணிகள் நிறுத்த உத்தரவிட்ட பொழுது இவர்கள் சந்தித்து விட்டு பேசிய போன பிறகு ஒரு தகவல் என்ன வந்துன்னா, ஒரு காம்ப்ரமைஸா வந்து இந்த 2 யூனிட்டோட நிறுத்திக்கிறது, 3, 4, 5, 6 வேணான்னு சொன்னாங்கன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டாங்க. இந்த 6 அணு உலைகள் ஒரு இடத்துல வருதுன்றது வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியும். இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். உங்களுடைய இறுதி கருத்து. பாதிப்புங்கிறது ஒரு சிறு பகுதி, அது ஒரு மாநிலமாக இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி, இல்ல ஒரு உள்ளூர் மக்கள் அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்வாதார பகுதியா இருக்கலாம். ஆனா அதனுடைய நலன் அப்படிங்கிற போது எல்லாருமே எடுத்துக்கிறோம். எங்க இந்த புரிந்துணர்வு இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல வளர்ச்சி இருக்கிற போது அந்த மாதிரி சின்ன சின்ன சாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? சின்ன சின்ன சாய்ப்புன்னு இதை சொல்ல முடியுமா? நியூக்ளியர் இதோடைய பாதிப்பு
வாய்ப்புங்கிறது பெரிய அளவில், அது வந்து மற்ற இதோட ஸ்ராய்ப்புங்கிற அளவில் அது கன்சிடர் பண்ண முடியாது. பொதுவாக எல்லா திட்டங்களையுமே நான் சேர்த்து சொல்றேன். நீங்க நியூட்ரினோல இருந்து கெயில இருந்து அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க, கட்சிகள் சார்ந்து அங்க அமைப்புகள் சார்ந்து போராடுறாங்களே தவிர ஒரு ஒட்டுமொத்த எதிர்ப்பாக இது எங்கேயுமே இருந்து அதை வளர்ந்து பெரிய அளவில் அது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாம தானே போகுது. அதுக்கு ஒன்று செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு எதிர்ப்புமே தனித்தனி குழுக்களாக, ஒவ்வொரு அரசியல் கட்சியின் குழுக்களாக ஒவ்வொரு போராட்டமும் அப்படித்தான் நடக்குது. இப்போ விவசாயிகள் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒன்று திரண்டு இப்போ கர்நாடகாவில் நம்ம பார்க்குற மாதிரி, கேரளாவில் பார்க்குற மாதிரி இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா திமுகவுக்கு ஒரு விவசாய குழு, அதிமுகவுக்கு ஒரு விவசாயி, எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு விவசாய விங்குன்னு இருக்கும், அதில் ஒரு விவசாயிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இதில் வரவே மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இங்கே அரசியல் ஒவ்வொரு அணிலையும் மாணவர்களை பிரித்து வைத்திருக்கிறது, விவசாயிகளை பிரித்து வைத்திருக்கிறது, தொழிலாளர்களை பிரித்து வைத்திருக்கிறது. அந்த மாதிரி பிரித்து தனித்தனி விங்காக வச்சு நீங்கள் செயல்படும் போது அந்தந்த கட்சிக்கு எப்போ பேர் கிடைக்குமோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து முன்னால் வருவாங்கங்கிற மாதிரி தான். ஒரு காமனான ஒரு பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனைனா அத்தனை விவசாயிகளும் கட்சி இது இல்லாமல் வந்து ஒன்றா திரளணும். ஆனால் அப்படி திரளுவதற்கான ஒரு வாய்ப்பே இங்க இல்லை. அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் இருக்கும்போது போராட்டங்கள் அந்த மாதிரி ஒட்டுமொத்த பெரிய அரசியல் சூழல் தான் இதெல்லாம் தீர்மானிக்கும். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. போவதற்கு இடமில்லாமல் தவிக்கும் இரோம் ஷர்மிளா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெறணும், ரத்து செய்யணும்னு சொல்லி 16 ஆண்டுகள் போராடிட்டு இப்ப அந்த போராட்டத்தை கைவிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல்வேறு தளங்கள்ல இருந்து எதிர்ப்பும். எப்படி பாக்குறீங்க? அவர் அந்த போராட்டத்தை 16 ஆண்டுகள் எந்த மருத்துவமனையிலிருந்து நடத்தினாரோ அந்த மருத்துவமனையிலேயே இப்பொழுது அவர் முடங்கி கிடக்கிறார். அதே வார்டிலேயே. ரொம்ப துரதிருஷ்டவசமானது இது. ஏன்னா அவர் தன்னுடைய போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்து நான் நார்மல் லைஃபுக்கு வரேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், நான் முதலமைச்சராக போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே அவருக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் வெளியில் வந்து ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகும்போதே அவருக்கு பிரச்சனை வந்திருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த அப்ஸ்பா என்று சொல்லக்கூடிய இராணுவ சிறப்பு சட்டத்துக்கு எதிராக இவருடைய போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள். அந்த சட்டம் வந்து உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவங்க வந்து மிக கடுமையாக வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷர்மிளாவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வீடு திரும்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம் வந்து அந்த சட்டத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக கடுமையான கோபம். அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் உச்சநீதிமன்றம், இதை மீடியா சொன்னால் கூட வந்து இதை ஆதரிப்பவர்கள் வந்து வேறு மாதிரி விமர்சனம் பண்ணலாம். உச்சநீதிமன்றம் 2-3 வாரங்களுக்கு முன்னால் கொடுத்த ஒரு அறிவுரையில் வந்து நீங்கள் எண்ட்லெஸ்ஸாக வந்து காலவரையின்றி அப்ஸ்பா போன்ற இராணுவ சட்டங்களை இந்தியாவின் எந்த பகுதியிலும் நீங்கள் வந்து அமுல்படுத்தி கொண்டிருக்க முடியாதுன்னு அவங்க கடுமையான கண்டனங்களை வந்து உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏன்னா அந்த பிராந்தியத்தில் வாழக்கூடிய மக்களுக்குத்தான் அதனுடைய கஷ்டம் என்ன என்பது தெரியும். இதில் இவங்க ஷர்மிளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரதர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு அவர் சொல்கிறாரு, அங்கே போகலாம் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா வந்து போக மறுக்கிறாங்க, வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே வேறு இடம் கிடைக்கல. நடுப்புற ரெட் கிராஸ் வந்து அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அவருடைய பாதுகாப்பு கருதியும் இன்று அவர் மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இது வந்து 16 ஆண்டு காலம் அவருடைய மிக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவர் நார்மல் லைஃபுக்கு, சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு போக இடம் இல்லாமல் இருக்கிறது. அவர் விரும்பிய இடத்தில் அவருடைய மாநிலத்தில் அவர் போய் வசிக்க முடியவில்லை என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். இந்திய வரலாற்றில் போராட்டம், உண்ணாவிரதம் அப்படின்னா நம்ம இந்த பெயரை உச்சரிக்காமவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நடந்த போராட்டம். இப்போ இவங்களுக்கு எழுந்திருக்கிற அந்த எதிர்ப்பை அவர் வேற ஒரு பார்வையிலேருந்து பதிவு செய்தார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கொடுமையான ஒரு இதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 16 வருடங்கள் உண்ணாவிரதம்ங்கிறத பார்த்தோன்னா அது வந்து எல்லாராலையும் இருக்க முடியாது. உண்ணாவிரதம் இருப்பதுங்கிறது அது வந்து தன்னை எவ்வளவு தூரம் இதை வருத்தி கொண்டு ஒரு பொது காசுக்காக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வயலன்ஸ் தான், செல்ஃப் இன்டிகேட்டட் வயலன்ஸ் தான், இன்ஃப்ளிக்டட் வயலன்ஸ் தான். அப்போ அந்த இதை வந்து ஒருத்தர் எடுத்து 16 வருடங்கள் தொடர்ந்து தன்னை வருத்தி கொள்கிறார் அப்படிங்கும்போது அதிலிருந்து அவர் வெளியில் வரும்போது அந்த 16 வருடங்களுக்கு மக்கள் கொடுக்குற ரெக்கக்னிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் எவ்வளவு தூரம் ஃபிக்கிள் மைண்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். எவ்வளவு சுயநலம் மிக்கவர்களாக தனக்காக போராடின ஒரு பெண் அதுலேருந்து 16 வருடங்களுக்கு கழித்து தான் அவர் வெளியில் வர. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் வெளியில் வரணுங்கிறது அவர் எப்படி உண்ணாவிரதத்துக்குள்ளே போனாரோ அதே மாதிரி வெளியில் வரணும்னு சொல்கிறதுக்கும் ஒரு சுய விருப்பம்னு ஒன்று இருக்குது, சுய முடிவு. அந்த சுய முடிவை மதிக்க தெரியாத மக்களுக்காக தான் அவர் இத்தனை வருடங்கள் போராடினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது அவரோட அம்மா சொல்லி இருக்கிற வார்த்தைகள். இவர் வந்து எப்படி போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 16 வருடங்களுக்கு முன்னால் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார், அதே மாதிரி அதிலேருந்து வெளியில் வர்றேன்னு சொல்லும் போதும் என்கிட்ட வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என்னுடைய இதை கேட்டுட்டு அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன மாதிரியான ஒரு அவுட்லுக் இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. 16 வருடங்கள் அவர் தன்னை வலியுறுத்திக்கிட்டதுக்கு அந்த மக்களும் அவருடைய குடும்பமும் இல்லை அரசாங்கமும்
என்ன மாதிரி ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த மக்கள் மீது எனக்கு பெரிய கோபம் தான் வருது. ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கு, இல்ல இரோம் ஷர்மிளா எப்படியாவது இதை வந்து சாதிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தகர்ந்து போயிடுச்சு அப்படின்னு 2 புள்ளியில நீங்க அந்த விஷயத்தை வந்து சொன்னீங்க. இன்னொன்னு வந்து அந்த மக்கள் அவருடைய இரோம் ஷர்மிளாவோட உதவியாளர் சொல்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு மீது அரசியல் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க அரசியலுக்குள்ள வந்து முதலமைச்சராகி ஜெயிச்சு இதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. போராட்டம் மூலமா தான் அதை செய்ய முடியும், அதுலேருந்து இவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தை அவங்க வெளிப்படுத்துறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சு? இல்லை, நியாயம் இல்லை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு வந்து அதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அது வந்து ஒரு தனி மனித சோகம். 16 ஆண்டுகள் அவர் வந்து கண்டிப்பாக வந்து அப்படிப்பட்ட ஒரு உண்ணாவிரதம் இருப்பது என்பதெல்லாம் வந்து நினைத்தே பார்க்க முடியாத தியாகம். ஆனால் நீங்கள் பிரச்சனையை அதை தாண்டி பார்க்கணும். அந்த ஷர்மிளாவோட தியாகத்தை நம்மை விட நன்றாக புரிந்து கொண்டவர்கள், மதிப்பவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த மக்கள். ஆயுத சிறப்பு படை சட்டங்களால் எந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது என்பது அந்த பிராந்தியத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்காக இவ்வளவு தியாகம் செய்த ஒருவர் திடீரென்று அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுகிறார், இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரேன்னு சொல்கிறாங்கன்னு போது அதை அவங்க எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுடைய கோபத்தை வந்து நம்ம அவங்களுடைய அந்த விமர்சனத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அயன் ஷர்மிளாவோட அந்த தியாகமும் அந்த அவருடைய போராட்டமும் மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்கது, மெச்சத்தக்கது. யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் வந்து இறங்கி வருகிறார் என்பது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மக்கள் அதை அவருடைய தாய் உட்பட அப்படி சொல்றாங்கன்னா இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சட்டம் எந்த அளவுக்கு, அந்த சிறப்பு சட்டம், இராணுவ சிறப்பு சட்டம் எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தை மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்புக்கும் ரணகளமாக்கியிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் சொல்வது, சில வாரங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் சொன்னதையும் இதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஐசோலேட்டடாக பார்த்தோம்னா அந்த மக்கள் ஏதோ நன்றி கெட்டவர்களாக தோன்றும். அப்படி கிடையாது. இஷ்யூ அதை விட பெருசு. அனுதினமும் 24 மணி நேரமும் 365 நாளும் இராணுவத்தின் நுகத்தடியில் வாழக்கூடிய மக்களுக்குத்தான் அவருடைய கஷ்டம் என்ன என்பது புரியும். இனிமேல் இலங்கை பிரச்சனைக்காக இவ்வளவு கூப்பாடு பாடக்கூடிய நாம் நம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி வேறு வேறு கருத்துக்களை சொல்கிறோம். ஷர்மிளா அவர்கள் அவருடைய உண்ணாவிரதத்தை கைவிட்டதை பற்றி அந்த மக்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இஷ்யூ பெருசு. இந்த சிஸ்டத்தை லிஃப்ட் இந்த லாவை லிஃப்ட் பண்ணணும்னு இந்த சிஸ்டத்துக்கிட்ட தான் அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இரோம் ஷர்மிளா திரும்ப போராட்ட வழிமுறையை மாற்றி திரும்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் வர பார்க்குறாங்க. இன்னும் கூடுதல் அதிகாரத்தோடு கூடுதல் பலத்தோடு இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? நம்ம ஜனநாயக பாதைக்கு வந்து அதிகாரத்தை அடைந்து, அரசியல் அதிகாரத்தை அடைந்து அதன் மூலமாக இந்த இதை செய்ய முடியுமான்னு 16 வருட மாற்றுப்பாதையின் முயற்சிக்கு அப்புறம் தான் அவர் முயற்சி பண்ணுறார். அப்போ அந்த முயற்சிக்கு ஒரு ஆதரவை அந்த மக்கள் தான் கொடுக்கணும். எந்த மக்களுக்காக போராடினார்களோ அந்த மக்கள் தான் கொடுக்கணும். ரெண்டாவது, இது லார்ஜர் இஷ்யூ இரோம் ஷர்மிளாவோட நிறுத்த முடியாது. இல்லை, 16 வருடங்கள் ஒருவர் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன் ஒரே ஒரு இரோம் ஷர்மிளா தான் 16 வருடங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார். இதே பாதையில் அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி கொந்தளிப்பில் இன்னைக்கு இரோம் ஷர்மிளாவை ரிஜெக்ட் பண்ணுறவங்க வேற ஒரு மனிதர் கூட அதே பாதையில் தேர்ந்தெடுத்து போகலை. ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த பாதை அவ்வளவு கடுமையானது. அதைத்தான் சொன்னேன் திரும்ப திரும்ப. சுயத்தின் மீது எவ்வளவு தூரம் ஒரு வயலன்ஸை எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை கொண்டு போக முடியும்னா அது இந்த 16 வருட உண்ணாவிரதம் தான். அதை யாராலையும் எடுக்க முடியாது. அப்போ அதுக்குண்டான ரெகக்னிஷன் கொடுக்கலைங்கிறது அந்த மக்கள் ஃபிக்கல் மைண்ட் சொல்றதுல எந்த விதமான இதுவும். போராட்டத்துக்கு ஈடுபட போறோம் எப்படி அப்படிங்கிறது எப்படி சுய முடிவா இருக்கோ, அதுல இருந்து நான் போராட்டத்துல இருந்து எப்ப விலக்கிக்கிறேன் அப்படிங்கிறதும் சுய முடிவா இருக்கு. சுய முடிவு எப்ப எடுக்கிறாரு? 16 வருட சுய வருத்தலுக்கு பிறகுதான் எடுக்கிறாரு. அப்ப அதுவும் வந்து அந்த போராட்டத்தை அவர் கைவிடலை. அரசியல் அதிகாரத்துக்கு போயாவது இந்த இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு 16 வருட முயற்சிக்கு பிறகுதான் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அந்த பாதைக்கு மக்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். நீ இந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்து உன்னை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருக்கணும், நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோங்கிறதுல ஏன் இன்னொரு இரோம் ஷர்மிளா அங்க உருவாகலைங்கிற கேள்வி அந்த இடத்துல வருது இல்ல? அவ்வளவு கோபம் இருக்குது உங்களுக்கு அப்ஸ்பா மேல. அப்போ அதை நீக்குவதற்கு ஒரு இரோம் ஷர்மிளா தான் இருக்கணுமா? மற்ற யாரும் அந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுக்கலைங்கிற கேள்வியும் வருது இல்ல? 10 வருடங்களாக தேங்கி நிற்கும் 22 லட்சம் வழக்குகள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2.25 கோடி வழக்குகள் தேங்கி நிற்கிறது. என்ன காரணமாக இதை பார்க்கலாம்? பல காரணங்கள். அடிப்படையில் வந்து 2 விஷயங்கள் செய்யாத வரைக்கும் இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஒன்று நீதித்துறை சீர்திருத்தங்கள், இன்னொன்று காவல்துறை சீர்திருத்தங்கள், ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் போலீஸ் ரிஃபார்ம்ஸ். பேசிக்காக இது ரெண்டையும் பண்ணாமல் நீங்கள் வந்து எவ்வளோ நீதிபதிகளை எங்கே கொண்டு வந்து போட்டிங்கனாலும், ஏன்னா நீதிபதிகள் பற்றாக்குறை என்பது ஒரு காரணம் தான், அது மட்டுமே காரணம் அல்ல. நம்முடைய தலைமை நீதிபதி அவர்கள் பதவியேற்றவுடன் சொன்ன ஒரு விஷயம் வந்து, இதே நிலைமை நீடிச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கிற வழக்குகளை தீர்க்கறதுக்கு 300 வருடங்கள் ஆகும்னாரு. அந்த 300 வருடங்களில் இதே போன்ற நிலைமை நீடிக்கும் பொழுது குவியக்கூடிய வழக்குகளை தீர்ப்பதற்கு 3000 ஆண்டுகள் ஆகலாம்.
ஆகவே இது வந்து ஒரு லார்ஜராக இதை பார்க்கணுன்னா வந்து நீங்கள் நீதித்துறை சீர்திருத்தங்களையும் காவல்துறை சீர்திருத்தங்களையும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து செயல்படுத்தணும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு போதிய நீதிபதிகள் பணியிடங்கள் வந்து உடனடியாக நியமிக்கப்படணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் கிட்டத்தட்ட 80% 90%ன்றாங்க. இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையாக இருக்கலாம், கூட இருக்கலாம். கவர்மெண்ட் தான் வந்து அப்பீலுக்கு போகிறாங்க, லிட்டிகண்ட்டாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது, எதை கேட்டாலும் அப்பீலுக்கு போகிறது. அதைத்தான் இன்றைக்கி காலையில் வந்துருக்கூடிய ஒரு பத்திரிகையில் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது. ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை இதுலேயே பார்த்தேன் நான் வந்து, ஏன் எல்லாத்துக்கும் எதுக்கு அப்பீலுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. ஆகவே இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஹோலிஸ்டிக்காக இதை பார்க்க வேண்டியிருக்கு. நீதித்துறை சீர்திருத்தம், காவல்துறை சீர்திருத்தத்தோட சேர்த்து சமுதாய சீர்திருத்தம் இருந்தால் சமுதாய சீர்திருத்தம் எண்ணிக்கை இருந்தால் கொஞ்சம் குறையும், கண்டிப்பாக வரும். ஆனால் அது வந்து அவ்வளவு சுலபமாக வராது. இப்போ நீங்கள் சமுதாய சீர்திருத்தம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக வரக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு ஜாதி பிரச்சனை மாதிரி. ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இருக்குது பாருங்கள், நீதித்துறை சீர்திருத்தங்களையும் காவல்துறை சீர்திருத்தங்களும் வந்துன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து நீங்கள் வந்து பிரச்சனையை சமாளிக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல சொல்லணும் அப்படின்னா, முழுமையான ஒரு நீதிமன்றம் சம்மர் ஹாலிடேஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, அவர்களுடைய ஒர்க்கிங் இது என்னங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். இவ்வளவு வழக்குகள் தேங்குதுங்கும் போது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே அவங்களுடைய அந்த சம்மர் ஹாலிடேஸை ஸ்கிராப் பண்ணியிருக்கணும். எசென்ஷியல் சர்வீஸ் மாதிரி தான் ஜுடிஷியரி. அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிர் பிரச்சனை மாதிரி தான் போகிறாங்க. அப்போ அவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்கும்போது, பொது வருடங்கள் 40 வருடங்கள் வழக்குகள்லாம் லட்சக்கணக்கில் தேங்கி கிடக்குதுங்கும் போது நீங்கள் பாட்டு சம்மர் ஹாலிடேஸ்னு போனீங்கன்னா வழக்குகளை யார் நடத்துறது? அதை முதல்ல ஸ்கிராப் பண்றதுக்கு வழக்குகளை வந்து அவங்க வீடுகளில் போய் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த உழைப்புக்கான ஒரு இதாக பார்க்க வேண்டிய ரிலாக்ஸேஷனாக அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த லீவ்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மற்ற பணிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் கொடுக்குறாங்களா? இது எசென்ஷியல் சர்வீஸ்ன்னு தான் கணக்கிடணும். அதுக்கு எதற்கு சம்மர் ஹாலிடேஸுங்கிற கேள்வி வரத்தான் செய்யும். அதை ஸ்கிராப் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய இது. இவ்வளவு வழக்கு தேங்கி இருக்கு. ரிஃபார்ம்ஸுங்கும் போது சட்டத்தில் பண்ணுற ரிஃபார்ம்ஸு, காவல்துறையில் பண்ணிக்கிற ரிஃபார்ம்ஸு, ஜுடிஷியரியில் பண்ணுற ரிஃபார்ம்ஸில் முதன்மையாக இருக்க வேண்டியது இந்த சம்மர் ஹாலிடேஸை ஸ்கிராப் பண்ணுறது தான். எதற்கு இவ்வளவு லீவு? மற்றவங்கள்லாம் 24 மணி நேரமும் உழைக்கும் போது இவர்களுக்கு எதற்கு லீவு? மற்றவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. கோடை விடுமுறையை நீக்கணும், அதே மாதிரி வேலை நேரத்தை அதிகரிக்கணுங்கிறதும் ரொம்ப நாளாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். இல்லை, எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அது வந்து வெக்கேஷன்ஸை குறைக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்த்திட முடியாது. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சில கோடிகளை தாண்டிடுச்சு இன்றைய தேங்கியிருக்கக்கூடிய வழக்குகள். இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் எச்ச சொச்சம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கோடை விடுமுறை என்பது. நீங்கள் அதை வந்து நீக்குவதாலேயோ அல்லது குறைப்பதாலேயோ பெரிய அளவில் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பெரிய அளவில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான நிரந்தர தீர்வு என்பது. வேண்டுமானால் சில ஆயிரம் வழக்குகள் வந்து நீங்கள் நீதிமன்றத்தின் நேரத்தை அதிகரிப்பதன் மூலம், பணி நேரத்தை அதிகரிப்பதன் மூலமும், கோடை விடுமுறையை ரத்து செய்வதன் மூலமும், அல்லது அந்த கோடை விடுமுறை காலத்தை குறைப்பதன் மூலமும் நீங்கள் சில ஆயிரம் வழக்குகளை வேண்டுமானால் பைசல் செய்யலாம். ஆனால் தேங்கி கிடப்பதோ 2 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள். ஆகவே அது ஒன்று மட்டுமே பிரச்சனையை தீர்ப்பதற்கு போதுமானதில்லை. அது வந்து ப்ரியாரிட்டியில் கீழே தான் இருக்கும். நம்ம முதல்ல சொன்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அடிப்படையானது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு, அவர்களுக்கு மட்டும் இல்லை நீதித்துறைக்கும் திருவாளர் பொதுஜனத்துக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு வந்து கொலிஜியம் சிஸ்டம் தான் செல்லுபடி ஆகும்னு சொன்னதனால் இருக்கிறதுக்கு இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி உங்களுக்கு வந்து பல உயர் நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள் நியமனம் அப்படியே தேங்கி கிடக்குது. இப்போ உதாரணத்துக்கு சென்னை நீதிமன்றத்து உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் 75, இருக்கிறது 38. இன்னும் ஒரு 24 நீதிபதிகளை நியமித்திருக்கிறார்கள். அவங்க வந்து கிளியர் ஆகிடுச்சு அவங்களோடது. எப்போ பதவி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் இந்த 2 ஆண்டுகள் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இவர்கள் இன்ஃபேக்ட் முதன்முறையாக இவர்கள் உச்சநீதிமன்றத்துடன் மோதி மூக்கறுபட்ட விஷயம் அந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு எதிராக இவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் வந்து முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது, அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ இந்த இருக்கிற சிஸ்டத்தை வச்சுக்கிட்டே, இருக்கிற ஜட்ஜஸை வச்சுக்கிட்டே உங்களால் பண்ண முடியலன்னும் போது நிலைமை ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இவங்க வந்து அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜட்ஜஸும் வந்து இப்போ சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 75னா 38 தான் இருக்குன்னா, இன்ஃபேக்ட் இந்த வழக்கறிஞர்கள் போராட்டமே கூட வந்து ஒரு விதத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக இருக்கும் பொழுது தான் வெளியில் வந்து போராடக்கூடிய சூழல் வருது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து பணியிடுவதற்கான நேரம் இல்லை. ஆகவே இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்கணும். ஹோலிஸ்டிக்காக இதை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். நீதிமன்றங்கள் நியமனத்தில் தொடர்ச்சியாக இரு தரப்புக்கும், நிர்வாக தரப்புக்கும் நீதித்துறை தரப்புக்கும் இடையே பிரச்சனை இருந்துகிட்டே தான் வருது.
அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கான்ஸ்டியூஷன் இது மூலம் செஞ்ச ஒரு இதையே வந்து ஜுடிஷியரி வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். கொலேஜியம் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. கொலேஜியம் சிஸ்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீதிபதிகள் நியமனம் ரொம்ப ரகசியமாக நடக்குது, வெளிப்படையாக இல்லை. அதில் டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதற்கான முன்னெடுப்புகள் என்ன இருக்குன்னு இல்லாமல் இந்த சிஸ்டமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்கிறது எந்த வகையில் சரிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, ஜுடிஷியரி ஓவர் ரீச்சுங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அத்தனையும் கோர்ட்டுக்கு போகுது, இதனால் திட்டங்கள் நிற்குது, கோர்ட்டில் போய் அது பல வருடங்கள் நடக்குது, அப்புறம் கோர்ட்டு ஒரு இதை சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸில் அது கவனிக்க வேண்டிய ஒன்று. அவர்களுடைய வரையறை என்ன, அதற்குள்ளே அவர்கள் எவ்வாறு நிற்க வேண்டும்ங்கிறது. மூணாவது, ஜட்ஜஸை கேள்வியே கேட்க முடியாதுங்கிறது. ஒரு தீர்ப்பு வருகிறதுன்னா ஜட்ஜஸை நாம் யாருமே கேள்வியே கேட்க முடியாது. அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த இதை எந்த அளவோடு நின்று நாம் அந்த தீர்ப்புகளை இது பண்ண முடியும். ஆக தீர்ப்பு கிடைக்கிறதா இல்லை நீதி கிடைக்கிறதா? அது நீதிமன்றம்னு சொன்னால் அங்கே நீதி தான் கிடைக்கணும், ஆனால் இங்கே தீர்ப்பு தான் கிடைக்குது. அப்போ ஏன் நீதி கிடைக்கலைங்கிறத நாம கேட்கணும். அதுக்கான ரிஃபார்ம்ஸ் என்ன எடுக்கணும், அது மிகப்பெரிய இது. ரெண்டாவது, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், அதற்கு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, ஒரு நீதிமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது, அது வக்கீல்கள் என்ன மாதிரி அதை செயல்பட வைக்கிறார்கள், அதில் அவர்களுடைய இன்டரப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இடையூறுகள் என்னெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அது வக்கீல் தொழிலை நோக்கி போகுது. லா காலேஜஸ் எவ்வாறு செயல்படுகிறது, லா டிகிரிஸ் எவ்வளவு தூரம் அத்தன்டிக்காக இருக்குது, இதை தொட்டு 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 இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வட்டத்துக்குள்ளே போய் நிற்குது. ஆக ஒவ்வொன்றையும் ரிஃபார்ம்ஸில் கீழே கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக நாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. வக்கீலை தொட்டோன்னா உடனே வக்கீல்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஜட்ஜஸை கேள்வி கேட்க முடியாது. ஜட்ஜை கேட்கணும்னு ஆரம்பித்தா அது மிகப்பெரிய அவங்க உடனே ஒரு இதாக வந்து திரளுவாங்க. காவல்துறையை கேள்வி கேட்க முடியாது. அப்போ எங்கிருந்து ரிஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கிறது? நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீதிமன்றம் தலையிடுது அப்படிங்கிறதோட சேர்த்து எல்லாத்துக்கும் வழக்கு போடணும், எல்லாத்தையும் வழக்கு மூலமா சந்திச்சுக்கலாங்கிற அந்த மக்களுடைய விழிப்புணர்வு, அது பொதுநல வழக்குகளாக சார்ந்தா இருக்கட்டும், இல்லை எல்லாத்தையுமே நம்ம வழக்குகள் மூலமாகவே தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ பரவலாக இந்த விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த எண்ணம் பரவலாக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்லை, இது வந்து எங்கேருந்து வருதுன்னு முதல்ல பார்க்கணும். நிர்வாகம் வந்து முற்றிலும் தோல்வி அடைந்து போன பிறகு பாலிட்டிஷியன்ஸும் பியூரோக்ராட்ஸும் முற்றிலுமாக மக்களை கைவிட்டு விட்டார்கள். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து காசு வாங்கினா தான் அங்கே செயல்படுவோம் பொழுது இந்த நாட்டின் சாமானியனின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடியது நீதித்துறை. அந்த நீதித்துறையும் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்து விடவில்லை. இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் அவங்க நீதிபதிகளாக இருக்காங்க. ஆகவே நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் வந்து உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோலை டிஃபைன் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஜுடிஷியரியாக இருக்கட்டும், லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும். ரெண்டு அங்கங்கள் தோத்து போகும்பொழுது மூன்றாவதாக ஒரு விஷயம் ஜுடிஷியரி வந்து இல்ல, ஒரு காலத்துல இல்லையா, நீதிமன்றத்திற்கு போனா வழக்குகள் இழுத்தடிக்கப்படும், நீண்ட காலமாகும், இந்த பிரச்சனையை பேசியே தீர்த்திருக்கலாங்கிற எண்ணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிகமா இருந்தது. ஆனா இப்போ எல்லா விஷயங்களுக்கும், அது தனிநபர் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல குடும்பம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை அணுகணும், அதன் மூலமாக தீர்வை கண்டணுங்கிற எண்ணம் இல்லாத விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கிறதா, அந்த எண்ணம் பரவலா இருக்கு, நீதிமன்றத்திற்கு போய் நம்ம தீர்வை தேடிக்கலாங்கிற எண்ணம் பரவலா இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது. இல்ல, விழிப்புணர்வும் வந்திருக்கிறது, பரவலாகவும் வந்திருக்கிறது. ஆனால் அது நிச்சயமாக ஆரோக்கியமற்ற ஒரு போக்கு. இது கண்டிப்பாக வந்து தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும் பொழுது வந்து இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா சட்டங்களை உருவாக்குவது வந்து நாடாளுமன்றம் தானே ஒழிய ஜட்ஜஸ் கிடையாது. ஏன்னா வந்து லா மேக்கர்ஸ்ன்றவங்க பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் தான். ஜட்ஜஸ் வந்து அதை டிஃபைன் தான் பண்ண முடியும். ஆனால் ஏன் சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இரண்டு அவயவங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது புற்றுநோயால் அது முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊழல் பொறியோடி போன பிறகு ஒரே ஒரு ஆர்கனை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் அங்கேயும் வந்து உள்ள அது செல்லரிக்க கொண்டிருக்கிறது. ஸோ இது ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கான வார்னிங். இது இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அதாவது வந்து கொலிஜியம் சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து அவங்க செல்லுபடி ஆகும்னா அது வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது கஷ்டமான ஒரு முடிவு தான். எங்கேருந்து வருது அது? ஏன் நீங்கள் வந்து உங்களோட டொமைனை விட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரி நிலைமை கீழே மோசமாக போயிருக்குது. இமீடியட்டாக தீர்வு என்ன, லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன? இமீடியட்டான தீர்வு என்பது வந்து உடனடியாக நீங்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து எல்லா நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளை நியமிப்பது, பெரிய அளவில் எல்லாத்துக்கும் அப்பீலுக்கு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு தீர்வுகளை காண முடியுமே தவிர எடுத்த எடுப்பிலே வந்து எல்லாத்துக்குமான சொல்யூஷன்றது ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுக்கு நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மக்கள்கிட்ட போயிடுச்சு. காவல்துறை மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் போன பிறகு இறுதியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வுங்கிறது நீதிமன்றம் தான். அப்போ ஆப்வியஸ்லி அந்த எண்ணிக்கை, வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? ஆமா, அதுதான். ஒவ்வொரு சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது அதனுடைய செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆன உடனே இன்னொரு சிஸ்டமும் ஃபெயில் ஆன உடனே இன்னொன்று, ஃபைனல் இதாக நமக்கு நீதிமன்றங்கள் தான். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து நீதிமன்றங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது தான். நீதிமன்றம் செயலற்றதாக இருக்கிறது. ஒரு வழக்கு போட்டுட்டு நான் எனக்கு நிர்வாகத்திலேருந்து கிடைக்கல, காவல்துறையிட்டேருந்து எனக்கு நீதி கிடைக்கல, நீதிமன்றத்திலேருந்து கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வேண்டாமா?
ஒரு 5 வருஷத்துல கிடைக்கும்னா பரவாயில்ல, 10 வருஷத்துல 40 வருடங்கள் 30 வருடங்கள் ஒருத்தனுடைய ஆயுசே முடிஞ்சு போன பிறகு அதுல சீனியர் சிட்டிசன்ஸோட வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லட்சக்கணக்கில் இருக்குது. அவர்களெல்லாம் என்ன இருந்துகிட்டே இருந்து இவங்க எப்போ தீர்ப்பு தருவாங்க, நமக்கு எப்போ சொல்யூஷன் கிடைக்கும்னு இருப்பாங்க. அப்போ இதற்கெல்லாம் எந்த வழக்குக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்குல்ல, வழக்குகள் அப்படி முன்னுரிமை கொடுத்து தான் எடுக்கப்படுதாங்க. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி இருந்தால் செலிபிரிட்டியோட வழக்கு உடனே விசாரணைக்கு வருகிறது. ஏன் வருது? அப்போ வக்கீலினுடைய திறமையா? அப்போ மற்ற வக்கீல்கள்லாம் அந்த திறமையோடு இல்லையா? ஏன் அந்த மாதிரி இல்லை? அப்போ பணம் படைத்தவர்களுக்கும் செலிபிரிட்டிஸுக்கும் தான் நீதிமன்றமும் செயல்படும் அப்படின்னா சாமானிய மக்களுடைய கதி என்ன? ஒரு வழக்கினுடைய முன்னுரிமை அது யாரோட கையில் இருக்குது? ஒரு ஜட்ஜ் இது பண்ணலாமா கூடாதா? அந்த அளவிலாவது ஒரு ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து வழக்குகளை சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறதுங்கிறதுல சீனியர் சிட்டிசனோட வழக்கு லட்சக்கணக்கில் தேங்கி கிடக்குதுங்கிறது ஒரு அவமானகரமான விஷயம். தேங்கி கிடக்கக்கூடிய 10 வருடங்களாக தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை இந்த 2.25 கோடி வழக்குகள் நாடு முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய இந்த 2.25 கோடி வழக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருடைய வழக்குகள்? சாமானிய மனிதனுடைய வழக்குகளா இல்லை செலிபிரிட்டிஸ் முக்கியமான நபருடைய வழக்குகளா? இல்லை, அதான் அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம முதல்ல பேசும்போது சொன்னது. அப்பீல்ஸ்க்கு போகிறாங்க பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல்ஸ்க்கு போகிறதுல பெரும்பாலான ஒரு மெஜாரிட்டியான பர்சன்டேஜ் வந்து அரசாங்கம் தான் லிட்டிகண்டாக இருக்குது, கவர்மெண்ட்டு தான் லிட்டிகண்டாக இருக்குது. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட். அதாவது வந்து சீனியர் சிட்டிசன்ஸோட வழக்குகளும் அதே மாதிரி பெண்கள் போட்ட வழக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டை கூட அந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. பட் சில மாநிலங்களில் வந்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து தீர்க்கப்பட்டு, உதாரணத்துக்கு கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து அந்த உயர்நீதிமன்றம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பெண்கள் போட்ட வழக்குகளுக்கு அதை ஃபைசல் செய்வதற்கான முன்னுரிமை வந்து அதிகமாக கொடுக்கப்படுது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படலை. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயங்களும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது அழுத்தங்கள். எல்லா குற்றங்களையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக நீதிமன்றங்கள் வேணும். மகளிருக்குன்னா மகளிர் நீதிமன்றங்கள் தனியாக வேணும். குழந்தைகள் பிரச்சனைகள் வருகிற போது குழந்தைகளுக்கான நீதிமன்றங்கள் தனியாக வேணும்னு வருகிற போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய வழக்குகள் தேங்கும் வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக தானே செய்யும். நீங்கள் குழந்தைகள் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு முடித்து தீர்ப்பு வாங்கி மேற்கொண்டு அப்பீல்னு போகிற போது அது இன்னும் அதிகமாக தானே செய்யும். இது போன்ற இந்த கோரிக்கையை நம்ம எப்படி பார்க்கிறது? இப்போ மேம்போக்காக பார்க்கும்போது அது சரியானதாக இருக்குது. ஆனால் சட்டம் வந்து ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ பின்னி பிணைந்து இருக்கிறது, சட்டங்களில் இருக்கிற ஹோல்ஸ் எப்படி, அதை எப்படி இது பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வந்து வழக்குகள் வந்து தீர்ப்புகளை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தனியாக பெண்களுக்கானது, குழந்தைகளுக்கானது, இல்லை சிவில் வழக்குகள், அந்த மாதிரி நம்ம அந்த சிவில் வழக்குகளையே பிரிக்கும்போது குழந்தைகளும் பெண்களும் சம்பந்தப்பட்ட ஒரு கிரிமினல் வழக்காக அது இருந்ததுன்னா அது எந்த கோர்ட்டுக்கு போகுங்கிறது இருக்குது. ஆக வழக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருப்பதாக இருக்காது. அது பல இதை வந்து தொட்டு தான் ஒரு வழக்குங்கிறது வரும். ரொம்ப சிம்பிளான வழக்குகளை நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உள்ள வழக்குகளை ஆக நாம் இதை எப்படி அணுக போகிறோம்? எக்ஸிக்யூஷனில் தான் இங்கே பிரச்சனை. இப்போ ரிஃபார்ம்ஸ் தேவை, அதே மாதிரி எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸோட அணுகணுங்கிறது தான். ஆனால் அந்த இடத்துல வந்து இது திரும்ப ஜுடிஷியரியில் ஜட்ஜஸோட ரோல் என்ன, அவங்க எந்த வழக்குகளை முன்னுரிமை கொடுத்து எடுக்கிறது வந்து அவங்களோட கையில் இருக்குது. அப்போ அதை அவங்க எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கங்கிறது கேள்விக்குரியது. ஜட்ஜஸை நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீதித்துறைன்னு அதை சொல்லக்கூடாது. தீர்ப்புகளுக்கான வழக்குகளுக்கான தீர்ப்பை வழங்கக்கூடிய மன்றங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறைன்னு சொன்னீங்கன்னா அங்கே அனைவரும் கேள்விக்குட்பட்டவர்களாக இருக்கணும். ஜனாதிபதி முதற்கொண்டு கேள்வி கேட்கலாங்கும் போது ஏன் நீதிபதிகளை கேள்வி கேட்கக்கூடாது? இதோடைய சேர்த்தே நீதிபதிகள் நியமனத்தோட சேர்த்தே நம்ம சமூக நீதி பற்றியும் பேச வேண்டியதாக இருக்கு. இந்த அப்பீல் போகிற சிஸ்டத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. அதில் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறதும் இந்த சமூக நீதி அடிப்படையில் நீதிபதிகள் நியமனம் இல்லாததுனால வழக்குகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த மக்களுடைய வலி வேதனை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை நீதிபதிகள் இல்லாததுனால மீண்டும் இந்த வழக்குகள் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து மேல் நீதிமன்றங்கள் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை பரவலாக்குறது மூலமாக, இதை நடைமுறைப்படுத்துறது மூலமாக இந்த தீர்ப்புகள் இல்லை அதை தாண்டி வழங்கப்படும் நீதி அப்படிங்கிறது சரியாக இருக்கிற போது இதை வந்து இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியல நீங்க கேட்கறது எனக்கு. கீழ் நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிற போது அது சமூக நீதி அடிப்படையில் சரியான தீர்ப்பாக இருக்கிற பட்சத்தில் அதை எல்லோ மக்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த இடங்கள்ல தவறுகள் வருகிற போது மேல் நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த வழக்குகள் நகருகிற போது தான் இந்த எண்ணிக்கை அதிகமாகிறது. இப்ப இதை எங்க கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னா நீதிபதிகள் நியமனத்துல கொண்டு போய் முடிக்கிறாங்க. சமூக நீதி அடிப்படையில் நீதிபதிகள் நியமனம் இருக்கிற போது எளிய மக்களுடைய இல்ல ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, எளிய மக்களுடைய பிரச்சனைகளை இந்த நீதிபதிகள் புரிந்து கொள்கிற போது இந்த வழக்குகளுக்கான தீர்ப்பும் அந்த அடிப்படையில் இருக்கிற போது இந்த வழக்கு தேங்கும் வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சமூக நீதியின் அடிப்படையில் எந்த நீதிமன்றத்திலும் தீர்ப்பெல்லாம் வழங்க முடியாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் வழங்க முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சமூக நீதியிலேயே அதன் காரணமாக பதவிக்கு வந்த ஒரு நீதிபதியாக இருந்தால் கூட
கூட அவர் ஒரு நல்ல நீதிபதியாக இருக்கும் பட்சத்தில் தனக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் அதிகாரத்தை சட்டத்தின் மாட்சிமையின்படிதான் பானுகம் சொல்றது அங்கேதானே முடிக்க வேண்டியதா இருக்கு. நீதிபதிகளை கேள்வியே கேட்க முடியாது. இல்ல, அது வேற. நான் நீங்க சொல்ற இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன். சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா நீங்க லாவை எப்படி இன்டர்பிரட் பண்றதுங்க தான் பொறுத்தது. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சமூக நீதியை உத்தரவாதப்படுத்தும் வகையில் உங்களுடைய சட்டங்களை ஏற்றுங்கள். நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டங்களை ஏற்றுங்க, உங்களுடைய சட்டங்களை நீங்கள் மாற்றுங்கள். அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இல்லாத ஒன்றை வச்சுட்டு நீங்க சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. நீதிபதிகள் கேள்வி கேட்பது அது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க சொன்னது இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னன்னா, லுக், நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எவ்வளவு வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் ஜட்ஜஸ்க்கு நீங்க உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது. ஆனா இந்த ஜட்ஜஸும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற நிலைமை தான் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் இது எங்க நிக்குதுன்னா, மிகப்பெரிய அளவில் மற்ற 2 ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம ஒரு ஆர்கனையே நம்பும்போது அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கும்போது அதிகமா ஒரு ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அவர்களும் ராட்டன் ஆவாங்க. அதுதான் இன்னைக்கு இங்க நடந்தது. இது ஒரு வேக்கப் கால். எல்லாத்தையும் நீங்க போய் ஜுடிஷியரியில எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று கூட நம்முடைய தலைமை நீதிபதி சென்னையில ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் கூட அதான் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் எங்க கிட்ட வராதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனால் அவர்களும் இல்லை என்றால் வேற எங்க போவீங்க நீங்க? சிஸ்டம் வெடிச்சு சதிரிடும். அவங்க ஒரு ஷாக் அப்சர்வரா இன்றைக்கு இந்தியாவில் நீதித்துறை இருக்கக்கூடிய சமூக கொந்தளிப்புக்கு ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்குது. அது மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள். இல்லைன்னா நிலைமை மோசமா போகும். நீங்க நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள் இருக்கும். பெர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நீதிபதிக்கும் மாறுது. கீழ் நீதிமன்றங்களை தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிற போது ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வேறு விதமான தீர்ப்புகள் வழங்கக்கூடியது அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில தான் தேங்கும் வழக்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அந்த பெர்செப்ஷன்ங்கிறது ஏன்னா நீதிபதிக்கு நீதிபதி பெர்செப்ஷன் மாறலாம் தனிப்பட்ட முறையில். ஆனா அதை அவர்களுடைய பெர்செப்ஷன் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு தான் நமக்கு சட்டம் அந்த கைட்லைன். அதுதான் சட்டத்துக்கு உட்பட்டு. அது பிளாஸ்டிக் மாதிரி தான். அந்த இடத்துல இமோஷன்ஸுக்கோ நீங்க சொன்ன சமூக நீதிக்கோ எந்த இதுக்கும் அதுல இடம் கிடையாது. அதையெல்லாம் யோசிச்சு தான் அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்குது. அப்ப அந்த சட்டம் கொடுக்கிற வரையறைக்குள் நின்று சட்டம் காட்டுகிற வழியில் தான் அந்த தீர்ப்பு நகழுது. இதை வக்கீல்கள், வாதாடும் வக்கீல்கள் என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ணி வாதாடுறாங்க, அந்த இதுக்கு என்னென்ன மீனிங்ஸ் கொடுக்குறாங்கிறது தான் வழக்குக்கு வழக்கு இல்லை அப்பீலுக்கு அப்பீல் மாறுபடுகிறது. அந்த வக்கீல்களின் திறமை தான். அவர்கள் அதை என்ன இன்ஃபர் பண்ணி எப்படி இன்டர்பிரட் பண்ணி கொடுக்குறாங்க. அது கீழ் நீதிமன்றத்தில் அந்த வக்கீல் செயல்படாமல் போயிருக்கலாம். இல்லை மேல் நீதிமன்றத்தில் வக்கீல் வேற மாதிரி திறமையாக அந்த சட்டத்தையே வேற மாதிரி இன்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஆக வாதாடும் திறமையில் தான் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு மாறுது. ஆனால் அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு தான். யாரும் தனிப்பட்ட முறையில் ஒரு இது பண்ணி சொல்ல முடியாது. சட்ட விதிகளில் இருக்கிற அந்த லேப்சஸ் இருக்கு இல்லையா, ஹோல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை எவ்வளவு தூரம் நாம ஃபீல் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு வழக்கிலும் இந்த ஒவ்வொரு தவறான தீர்ப்புன்னு மக்கள் உணர்கிற ஒவ்வொன்றிலையும் அந்த வழக்கில் எதனால அந்த வாதங்கள் எதனால எடுபட்டது, அதுல இருக்கிற ஹோல்ஸ் என்ன, அதை நாம எப்படி சரி பண்ணலாம் இப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து நாம செஞ்சா தான் ஒரு ரிஃபார்ம்ஸ் நோக்கி போகும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.